ஒரு அரசியல்ல ஒரு நாகரிகமான அரசியல் இப்படித்தான் இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் போக்கை விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இது உள்ளபடியே கிட்டத்தட்ட கிரவுண்ட்லயும் ஒரு பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையையும் ஒரு எதிர்பார்ப்பையும் விஜய்க்கான இமேஜ் இதுல பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இரண்டாம் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மிக சரியானது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் அவர் சந்திக்கல. அதுக்குள்ள நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கோணம் கூட தோன்றுகிறது. அந்த கட்சி இன்று பிளவுகளை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கே கேள்விக்குறியா இருக்கிறது. சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதிலேயே ஐயப்பாடு எழுந்திருக்கு. 2 அணிகளாக இருக்காங்க. சோ அப்ப அந்த நேரத்துல போய் விஜய் அவர்கள் சந்தித்தா முதல்வருடைய ஆதரவே இவருக்கு இருக்கு என்பது போன்ற தோற்றம் தந்து விடலாம். சோ அவர் சாமர்த்தியமாகவும் காய் நகர்த்துகிறான்னு நான் பாக்குறேன். அதிமுக பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு மேல் எதிர்கட்சி வரிசையில் இருந்ததில்லை. அப்ப அவர்கள ஒரு பிரிவினர் இன்னைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவர்கள்லாம் நிலையான ஆதரவு தருவார்களா? ஏதேனும் ஒரு பிணக்கம் ஏற்பட்டால், ஒரு குழப்பம் ஏற்பட்டால் நாம் போய் ஒட்டிக் கொள்ளலாம் என்று அவருடைய அபிமானமாக இருக்கு. அதனாலதான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய விருப்பமின்றி ஒரு கூட்டத்தை தனியாக நடத்தி கொண்டே இருந்தாங்க. அந்த வகையில அவர்களுக்கான ஒரு சின்ன ஆதாயம் இருக்கலாம் அப்படிங்கிற காய் நகர்த்தல் பண்றாங்க.